வாப்பா ஏகத்துவத்துக்கு எதிரியாக இருப்பார், கொள்கைக்கு எதிரியாக இருப்பார், பாவம் செய்வார். புரிந்து கொள்ளுங்கள், வாப்பாவை அழைக்கிற போது தரை குறைவாக அழைக்க கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா இறைவனுக்கு எதிரி, ஷிர்க்குடைய தந்தை, கடவுளை கையால் செய்கிற மனிதர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரை எதிரி போன்று அவரை பெத்த வாப்பா எதிரியாக நிற்கிறார். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்ட போது, யா அபதி, என்ற அருமை தந்தையே, லா தஅபுது ஷைத்தான், இந்த ஷைத்தான்களை வணங்காதங்க வாப்பான்னு தான் சொன்னார். நம்ம வாப்பாக்கு வாப்பாவாக மாறுகிற பிரச்சார பணி செய்யப்படக்கூடாது. நம்ம வாப்பாவை வாப்பாவுடைய இடத்தில் வைத்து பார்க்கணும். வாப்பாவுக்கு தண்டனை கொடுப்பது, வாப்பாவை தண்டிப்பது அது அல்லாஹுவை பொறுத்தது. வாப்பா நல்லவரோ வாப்பா கெட்டவரோ, இணை வைக்கிறாரோ ஷிர்க் செய்கிறாரோ, பிரச்சாரம் செய்யுங்கள், சத்தியத்தை சொல்லுங்கள். ஆனால் சொல்லுகிற போது வாப்பாவோடு கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். உறவு, வாப்பா என்ற உறவோடு கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். என்ன வாப்பா உங்களால பெரிய தொல்லையே, எப்ப பார்த்தாலும் எனக்கிட்ட தானே நீங்க வாரீங்க, நான் மட்டும் தானா பிள்ளை, மற்றவங்க எல்லாம் இல்லையா, உங்களால என்ன தொல்லை, உங்களுக்கு அறிவே இல்லையா, யோசிக்க தெரியாதா, முடிச்ச காலத்துல இருந்து இப்படித்தானே நீங்க இருக்கிறீங்க, என்ன மட்டும் குத்துறீங்களே, ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, உங்களுக்கு பிள்ளையாக பிறக்காமலே இருந்திருக்கலாமே, உங்களால பெரிய சோதனை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பிள்ளைகள் பேசுகிற பேச்சு.